அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அஸ்வத் மாரிமுத்து டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு ஷார்ட்டா பார்த்துடலாம். காலேஜில் டிராகன் என்ற பெயரில் அட்டகாசம் செய்யும் டி ராகவன் தான் இந்த படத்தோட ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். கல்லூரி முதல்வரான மிஷ்கின் கூட ஏற்படும் பிரச்சனையால 43 அரியர்களுடன் கல்லூரியை விட்டு பாதியிலேயே வெளியேறாரு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு வேலை வெட்டி எதுவும் செய்யாம நண்பர்களிடம் பணம் வாங்கி பெற்றோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறாரு. இவரோட இந்த ஊதாரித்தனத்தால இவரது காதலி அனுபமாவும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முன்னாள் காதலியால தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கி வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும்ன்றதுக்காக குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிற நம்ம ஹீரோ போலி டிகிரி மூலமா ஒரு பெரிய நிறுவனத்துல வேலைக்கு சேர்றாரு. கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்தபடியா இவருக்கு பெரிய தொழிலதிபரான KS ரவிக்குமார் மகளான கயாடு ஹோலரை திருமணம் செய்வதற்கான வரன் தேடி வருது. நம்ம ஹீரோட வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீரென சிக்கல் ஒன்று முளைக்குது. அதிலிருந்து ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையா என்பது தான் டிராகன் படத்தோட மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். ஓமை கடவுளே என்ற ஃபேண்டசி கதைக்கு பிறகு அஸ்வத் மாரிமுத்துவும் லவ் டுடே கொடுத்த பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதனும் இணைஞ்சிருக்க படம் தான் இந்த டிராகன். படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த டான் படத்தோட அடுத்த பாட்டுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பக்கா என்டர்டைனர் படமாக வந்திருக்கு இந்த டிராகன். இந்த படத்தோட கதையை மேலோட்டமாக பார்த்தா சிவகார்த்திகேயன் நடித்த டான் படம் தான் நமக்கு மனசில் வரும். ஃபர்ஸ்ட் 30 நிமிஷமும் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் காலேஜ் போர்ஷனில் ஒவ்வொரு கதாபாத்திரமா அறிமுகப்படுத்திய பிறகு மெயின் கதைக்குள்ள படம் போனதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கு. காமெடி, எமோஷனல், கலகலப்பு என ஒரு ரகலையான ரோலர் கோஸ்டர் போல படம் போகுது. தேவையில்லாம எந்த ஒரு திணிப்பும் இல்லாம ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நம்ம மனதில் ஆழமாக பதியும்படி எழுதியிருக்காரு படத்தோட டைரக்டர் அஸ்வத். பொதுவாக இந்த மாதிரி கதையில திரைக்கதைக்கு சம்பந்தமே இல்லாத ரொமான்ஸ் காட்சி, பாடல்கள் என நேரத்தை ஓட்ட தேவையில்லாம நுழைச்சிருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம இந்த படத்தை கொடுத்ததற்காகவே டைரக்டரை பாராட்டலாம். படத்துல பல எமோஷனல் காட்சிகளும் நல்ல காமெடி சீன்ஸும் சரியா மிக்ஸ் ஆகி இருக்கு. குறிப்பா பிரதீப் ரங்கநாதனோட பெற்றோர்கள் தொடர்பான காட்சிகள், அனுபமாவோட பிரேக்கப், அதை தொடர்ந்து காட்சிகளும் அழுத்தமா எழுதப்பட்டிருக்கு. அதுபோல பிரதீப் ரங்கநாதன், கௌதம் மேனன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் வகையில இருந்தது. ஹீரோவாக பிரதீப்புக்கு இது 2வது படம். போன படத்துல தனுஷ் பாணியில இருந்த இவரோட ஆக்டிங்குக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு முடிஞ்ச வரை தனக்கென ஒரு புதிய ஸ்டைலை இந்த படத்துல உருவாக்கி இருக்காரு. குறிப்பா எமோஷனல் காட்சிகள்ல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோவுக்கு அடுத்தபடியா மிஷ்கின் இந்த படத்துல சிறப்பா நடிச்சிருக்காரு. பல படங்கள்ல அவர் நடிச்சிருந்தாலும் இது அவருக்கு ஒரு பேர் சொல்லும் படமா இருக்குன்றதுல சந்தேகம் இல்லை. அடுத்தபடியா அனுபமா பரமேஸ்வரன் முதல் பாதியில் கொஞ்ச நேரமே வந்து ஏமாற்றினாலும் 2ஆம் பாதியில் அவருக்கு ஒரு அழுத்தமான கேரக்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதையும் அவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. இன்னொரு நாயகியான கயாடு லோகருக்கு அனுபமா விட வெயிட் குறைந்த கேரக்டர் என்றாலும் குறைவில்லாத நடிப்பை அவங்க கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஹர்ஷத் கான் செய்யும் அலப்பறைகள் ரசிக்க வைக்குது. ஹீரோவோட அப்பாவா வர ஜார்ஜ் மரியன் வழக்கம் போல அவரோட கச்சிதமான நடிப்பை கொடுத்திருக்காரு. கௌதம் மேனன், KS ரவிக்குமார் இருவரும் சில இடங்கள்ல வந்தாலும் ரொம்பவே ரசிக்க வைக்கிறாங்க. கமர்ஷியல் படம் என்பதால இறைச்சலான இசையை வாரி இறைக்காம இனிமையான பின்னணி இசையோட பாடல்களை கொடுத்திருக்காரு லியோன் ஜேம்ஸ். நிக்கெட் பூமியோட கேமரால காட்சிகள் எல்லாம் கலர்ஃபுல்லா ஆகி இருக்கு. 2ஆம் பாதியில சில இடங்கள்ல ஸ்லோவானாலும் கல்லூரி சண்டை காட்சி, ஒரே பாடல்ல ஓஹோ என வாழ்க்கை மாறுவது உள்ளிட்ட சில குறைகள் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல சொல்லப்படுற மெசேஜ் பார்க்குறவங்களுக்கு நிச்சயம் கண்கலங்க வைத்துவிடும். காலேஜில் ரவுடித்தனம் செய்கிறது ஹீரோயிஸும், அரியர் வைப்பது மாஸ் என்ற மற்ற படங்களை போல நியாயப்படுத்தாம கல்விதான் நம்மளை எப்போதும் உயர்த்தும் என்பதையும், நாம் செய்யும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அது நல்லதோ கெட்டதோ பிறரோட வாழ்க்கையில எத்தகைய தாகத்தை ஏற்படுத்தும் என்பதை 2K தலைமுறையினருக்கு புரிந்து கொள்ளும் வகையில் அழுத்தமாகவும் என்டர்டெயின்மெண்டான காட்சிகளோட சொன்ன வகையில அஸ்வத் மாரிமுத்துவும் பிரதீப் ரங்கநாதனும் ஜெயித்திருக்காங்க. மொத்தத்துல படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.